1948ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. இதையடுத்து நாடு முழுவதும் அந்த கட்சியின் தலைவர்கள், நிர்வாகிகள் வேட்டையாடப்பட்டனர். ஏராளமானோர் தலைமறைவு வாழ்க்கைக்கு சென்றனர். அடையாளங்களை மறைத்துக் கொண்டு நாள்தோறும் வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்று காவல்துறைக்கு தெரியாமல் கட்சியை வளர்த்தெடுக்கும் பணி நடைபெற்றது. இப்படியான தலைமறைவு வாழ்க்கையில் தன்னையும் அர்ப்பணித்தார் நல்லகண்ணு. 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நெல்லை மாவட்டத்தின் புலியூர் குறிச்சி என்ற ஊரில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த கட்சிக்காரர் ஒருவரின் வீட்டில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் நல்லகண்ணு. இதனை மோப்பம் பிடித்த காவல்துறை அந்த வீட்டுக்குள் நுழைந்தது. நல்லகண்ணு சுற்றி வளைக்கப்பட்டார். கேள்விகளால் துளைத்தெடுக்கப்பட்டார். காவல்துறை எழுப்பிய அத்தனை கேள்விகளுக்கும் தெரியாது என்பது மட்டுமே நல்லகண்ணுவின் பதிலாக இருந்தது. ஆத்திரத்தின் உச்சத்துக்கு